அன்பு வணக்கம் சுவாமி சரணம். சரி, இன்றைக்கு பார்க்க போற எண்கள், அதாவது பிறந்த தேதி 3/12/21:30 பிறந்தவர்கள் மற்றும் இவர்களுடைய கூட்டு எண், அதாவது மாதம், பிறந்த தேதி, மாதம், வருஷம், இது மூணுமே கூட்டி 1, அதாவது 3க்கு 1 வரக்கூடியவர்கள். இவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்கள். இவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மேலும் இவங்களோட கல்வி தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களோட கல்வியில ரொம்ப சிறப்பாக கவனம் செலுத்துவாங்க. பிறர் சொல்லக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ்க்கும் இவங்க தலை சாய்க்க மாட்டாங்க. ரொம்ப போல்டா சிந்திக்கக்கூடியவர்கள். மேலும் இவங்களோட வாழ்க்கையில என்ன அடையணும்ன்றத ஒரு லட்சிய குறிப்பு ஒன்று வச்சுக்குவாங்க. இந்த எண்ணில் பிறந்தவங்க எப்போதுமே அந்த மாதிரி தான், தனக்கு இதுதான் சாதனை, இதை செய்யணும், இதை செய்து முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை எல்லாம் கல்வியிலும் பணம் சேர்ப்பதிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலும் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது போலவே தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து காத்து சேமித்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டாடக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு பெயர் அமைக்க வேண்டிய எண்கள், இவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு 3, அதாவது 21:39 இந்த கூட்டு எண்ணில், அல்லது 19, 46, 64, அதாவது கூட்டு எண் 1ஆக வந்தால் இவங்களோட பேர் சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த பேரை கணிப்பதற்கு முன்னாடி அவங்க கிரக பலனையும் பார்ப்பது மிக அவசியம். ஏன்னு சொன்னாக்க நிறைய பேர் எண்களை மட்டும் பார்த்துடுறாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் அவங்களோட ஜாதகத்தில் சரியா இருக்குதா என்று பார்ப்பதும் ரொம்ப அவசியம். சரி, இவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 1. அதிர்ஷ்ட தேதிகள் 3, 12, 21, 30, 9, 18, 27, 1, 10, 19. இவங்களுக்கான அதிர்ஷ்ட கற்கள் எமரல்ட்ஸ், ரூபி. இவங்களோட அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, ரோஸ். இந்த நிறங்களில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஒற்று வராத தேதிகள், அதாவது சுப காரியங்களை தடுக்க வேண்டிய தேதிகள் பார்த்தீங்கன்னாக்கா 6, 15, 24. இவங்க தடுக்க வேண்டிய நிறங்கள், அதாவது கருப்பு மற்றும் பச்சை. இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும்னு கருத்துறேன். தயவுசெய்து இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய தகவல் தெரிந்து கொள்றதுக்கு அல்லது என்னை தொடர்பு கொள்றதுக்கு என்னுடைய பயோல எல்லா டீட்டெயிலும் இருக்கு. அதன் வாயிலாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.